இருக்கு சாமி. இவ்வளவு கோபம் ஆவாது. வளர்த்து யார் நல்லாதான் இருக்காது, திடீர் நாட்டத்தாக்கு வந்து சாவறாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா லெவுல பண்ணிக்காங்க. தளபதி அவர்களே, ஜனாதிபதிகளே, மந்திரிமார்களே, நலந்தானா? இது வரைக்கும் நல்லா இருந்து இதுக்கு மேலதான் பொழைக்கிறது கண்டிஷன். ஏண்டா என்ன கண்டு வாடுற? பயமா இருக்கா சின்ன குஞ்சி? ஏண்டா பயமா இருக்குது? தெரியும். என்னடா சொல்ற? ஒண்ணு கூதி யாரு சாமி? மந்திரி யாரு? மகாராஜா. இச்சமய நாடு நான் வந்திருக்கும் பொழுது நான் யாரடா? என் பேர் என்ன? என் விருத்தாந்தரங்கள், என் நாடு நகரம், என் குலம், என் கோத்திரம், என் நாட்டு மன்னன், என் குலத்து வேந்தன், என் நாட்டு அரசன். தெரியுமா என்ன? தாங்கள் சொன்னால் தெரியும். சொல்லவில்லை என்றால் தெரியாதுங்க. உரைக்கு முன்பதாக நாட்டுக்கு நாடு மகாநாடு வேறு புகழ சிறந்த அழகு திரு ஒன்னாட்டின் பெயர் கோசேரிப்பட்டி என்றால் நமக்கு தாய் நாடு தலைநகரம் அச்சமா நகரங்கள். ஆண்களாக பிறந்த அப்பமார்களும் பெண்களாக பிறந்த தாய்மார்கள், பெரியோர்களும் சிறியோர்களும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அனைவரும் கடல் அலை போல். இது என்ன தெரியுமா? கார்த்திகை தீபம் கூத்தே பெரிய கூத்து. சாதாரணமா நினைச்சு கூடாது. அகில ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆண்டவனாக விளங்கி வரக்கூடிய பச்சியம்மன் கரிய பெருமாள், இனிய பெருமாள், அய்யனாரப்பன் ஆண்டவனுக்காக கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு இங்கு இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றோம். ஒரு இரவு நாடகம். அப்படி இருப்பினும் ஏற்றி கொடுப்பது மனித குணம், மனிதனுடைய ஏற்காத தருவது தெய்வத்தின் குணம். தெய்வ குணம் படைத்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை ஐயாவாக விளங்கி வரக்கூடிய கட்டமுடைய நாட்டுக்கு சேர்ந்த மதிப்புக்குரிய அருமை ஐயா ராஜாமணிக்கம் ஐயா அவர்களும், அறிவுக்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணா யாரு பிரகாஷ் அண்ணாரோ அவர்களும், அறிவுக்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணா ராஜா அண்ணா அவர்களும், முன்னாள் ராஜா அண்ணா அவர்களும், சுண்டநாட்டுக்கு சேர்ந்த கோழி வியாபாரம் மணிக்கம் ஐயா அவர்களும், அது மதிப்புக்குரிய கரியாவூருக்கு சேர்ந்த நம்ம சுந்தரம் ஐயா அவர்களும் நமக்காக வாரி வாரி வழங்கியிருக்கிறார். நெய்காரத்துக்கு சேர்ந்த மதிப்புக்குரிய அருமை அண்ணா அவர்கள் நமக்காக வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் சொத்து நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார். அறிவுக்குரிய அருமை அண்ணா ராமசாமி ஐயா அவர்களும் ரங்கநாதன் அண்ணா அவர்களும் நமக்காக அவரவர் சொத்து நமக்காக வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களுடைய குடும்பங்களும் என்றென்றும் சீரும் சிறப்புடன் வாழ ஆண்டவன் பச்சியம்மனை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். சமர்ப்பணம்.
இன்று எதற்காக அரங்கேற்றி இன்று வைக்கிற நாடகம் என்ன? நெருப்பு நெருப்பாட்டுக்கணும். வாங்க. இன்று வைக்கிற நாடகம் என்ன? நாடகம் பாஞ்சாலி. பாஞ்சாலி சபதம். ஒரு அற்புதமான அதிரடியான விவேகமான நாடகத்தை அரங்கேற்றம் இருக்கிறார். பெரிய பெரிய வாத்தியார்கள், பெரிய பெரிய ஆசிரியர்கள் அனைவரும் வந்திருக்கிறார். பல நடிகர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். ஆமா, இன்று அற்புதமான நாடகத்தை அரங்கேற்றம் இருக்கிறார்கள். இந்த நாடகத்திலே நான் தர்பாராக வந்திருக்கேன். நான் யாரா? யாரு சாமி நீங்க? அதற்கு முன்பதாக இங்க வருகிறாங்க மனிதனுக்கு மரியாதைக்குரிய கலை பண்பாட்டு துறையிலிருந்து இங்க வருகை தந்த மதிப்புக்குரிய அருமை அண்ணா சாமிநாயக்கப்பட்டிக்கு சேர்ந்த கோவிந்தசாமி அண்ணா அவர்கள் கோவிந்தசாமி அண்ணா அரசால் கிடைத்த சலுகைகளை நமக்கு வாரி பாடி வழங்கி இருக்கிறார்கள். யாரு? கோவிந்தசாமி. சரிங்க. அவருடைய குடும்பங்கள் சுகமாக வாழ ஆண்டவன் பச்சைமணி வேண்டிக் கொள்கிற வணக்கம். கருத்த மேனி பெருத்த உருவம், மேனி பெருத்த உருவம், சீரிவர சிங்கத்தை போல, வாயு புரிய போல, கையில இருந்த காளைய போல் வந்து மதம் கொண்ட யானை கரும்ப காட்டுக்குள் புகுந்து அழிப்பது போல் வந்தேன். பட்டக்கு ஒட்டிப்பது போல கருத்த மேனி பெருத்த உருவம், பச்சை
16,000 சிங்கபலம் அடித்த என் பெயர் வெற்றி மதகிரி ஆண்டருடைய மதம் கொண்ட மன்னன் வீமன். அப்படி மன்னன் நானும் வளர்த்திதான் வச்சிருக்கிறேன். மதம் கொண்ட வீமன் 16,000 சிங்கபலம் அடித்தவன், 16,000 சிங்க பலம் படைத்தவன். வெற்றி மதகிரி ஆண்டருடைய வீமனாக இருந்தாலும் என்னையும் வெட்டாள என் தாய். நாங்க எத்தனை பேரு? யாரு? எனக்கு நாடு யாரு? எனக்கு எதிரிகள் யாரு? நான் இப்பொழுது எங்க இருக்கிறோம்? என்ன காரணம்? கூட பிறந்தவர் புகழ் படைத்த சரியாக யுவராஜாக்கள் 5 மன்னர்கள். தர்மன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். தர்மன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த வீமன். சரியாக எத்தனை பேரு? எத்தனை? 5 பேரு. சரி. என் தங்கச்சி எடுத்துக்கிறான். அவ யார் தெரியுமா? யாரு? சங்குமதி. சங்குமதி. சரி. அப்படி 5 ராஜாக்கள் பிறந்து இருக்கும் இருப்பிடம் வாழ்ந்து வரக்கூடிய சாம்புராய் இருந்தாலும் சரி
இன்று எங்க இருப்பிடம் எங்க இருக்கிறீங்க? இந்திர பிரசவம். இந்திர பிரசவம் என்ன பிரசவம்? இந்திர பிரசவம். பங்கும் வகையாளி பாதி நாட்டு தாயார் எனக்கு சத்ராவதி ஏற்பட்ட அந்த துருக்கன். சரி, யாரவன்? யாரு? கொல்ல நினைத்தா கொடும்பாவி, ஓடி மடிக்க நினைத்தா மனப்பாதாய். அவன் யாரு? யாரு? எப்படியாப்பட்டவன்? ஆமாங்க, என் அண்ணன் சொல்றப்பா அப்படி. ஆமாங்க. என்ன சொன்னாரு? முகத்துல முடிச்சு போய் வயசுக்கு வருது மறுபடியும். ஐயா என்னையா இப்படி தூங்கிடுங்க? முன்னாடி உட்காந்து காலி இருக்கட்டும். ஓய் ஏய் டேய் பின்னாடி பேசாம தூக்கிடணும். இருந்தாலும் ஓய் எங்களுக்கு 1 2 5 10 எண்ணில் அடங்காத வஞ்சகர் செய்தான். ஏகப்பட்டவன் என்ன பண்ணா தெரியுமா? அழக போகல படிதலிலே, அங்க போகல படிதலிலே, அந்த பொய்முறையை வெட்டி வைத்தார். சாமி 1 2 5 10 எண்ணில் அடங்காத வஞ்சகம். எத்தனையோ செஞ்சான். நீ சாவல. என் நடுவெட்டு குத்து விளக்கு என் மாமனாகப்பட்ட ஆதிமூல நாராயணோட அருளால் நாங்க தப்பி படைத்தோம். அதனால எங்களுக்கு என்ன கொடுத்தான் தெரியுமா? நாடு கேட்கும் போது எங்களுக்கு என்ன கொடுத்தான்? காண்டாமரத்தை கை நீட்டி காட்டினான். அப்போது நாங்க என்ன செய்தோம்? அந்த காண்டாமரத்தை என் தம்பியாகப்பட்ட ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன் அந்த காண்டாமரத்தில் தகனம் செய்து அந்த துரியனுக்கு சரிபரமாக இந்திரனுக்கு சரிபரமாக இந்திர பிரசவம் என்று பெயர் சுட்டி இந்த இந்திர பிரசவத்தில் என் அண்ணனாகப்பட்ட தாரா புகழ் படைத்த தருமர் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். ஐயனும் என் அண்ணனை பார்க்கணும். புறப்படுங்க. போவதா இருந்தாலும் என் தம்பிமார்கள் அர்ஜுனன் குல சகாதேவன் இருக்கிறார்கள். நான் அழைத்ததாக ஓடி ஓடி சென்று அழைத்துவார். பீமன் அர்ஜுனன் நிலைக்கு அண்ணன் அர்ஜுனன் சபை தருவார்.